திருப்பார்கடல் அத்தி ரங்கநாத பெருமாள். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பார்கடல் என்ற ஊர் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 107வது திவ்யதேசமாக அழைக்கப்படுவது திருப்பார். இந்த கிராமத்தில் காஞ்சிபுரம் அத்தி வரதரை போலவே மிகவும் அபூர்வமான அத்தி மரத்தினால் ஆன அத்தி ரங்கநாத பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார். ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட நிலையில் காட்சி தரும் இந்த பெருமாள் வீற்றிருக்கும் ஆலயமானது சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. வேகநதி என்ற பாலாற்றின் நடுவில் சயனித்து கொண்டு இருப்பதால் இத்தல இறைவனுக்கு ரங்கநாதர் என்ற பெயர் வந்தது. இந்த பெருமாளை தரிசனம் செய்தால் சித்ரகுப்தன் எழுதி வைத்த நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இத்தல மூலவரான அத்தி ரங்கநாதர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட நிலையில் காட்சி தருகிறார். 24 கால் மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றதும் இடப்புறம் தாயார் சந்நிதி வருகிறது. அங்கு ரங்கநாயகி தாயார் அற்புதமான தோற்றத்தில் அருள்பாலிக்கிறார். 12 கரங்கள் கொண்டு விளங்கும் இந்த அன்னையின் முன் 2 கரங்கள் அபய வரத ஹஸ்த முத்திரையும் மற்ற கரங்கள் தாமரை மலர்களை தாங்கியும் உள்ளன. ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் ரங்கநாயகி தாயாருக்கு பெரிய பிராட்டி என்ற பெயர் உண்டு. அதாவது எல்லா தாயார்களுக்கும் பெரியவர் அல்லது மூத்தவர் என்று பொருள். திருப்பார்கடல் ரங்கநாயகி தாயாரும் ஸ்ரீரங்கம் தாயார் போல பெரிய பிராட்டி யாகவே காட்சி தருகிறார். ரங்கநாயகி தாயாரின் அனுமதி பெற்று அத்தி ரங்கநாதர் சந்நிதியை அடைந்தால் அங்கு மூலவர் ஆனந்த சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறார். சுமார் 9 அடி நீளமும் 3 அடி உயரமும் உள்ள ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட நிலையில் இந்த பெருமாள் அருள்பாலிக்கிறார். அவரது திருமுடி அருகே ஸ்ரீதேவியும் திருவடி அருகே பூதேவியும் இருக்க பெருமாளின் நாபியில் எழும் தாமரை தண்டின் மீது பிரம்மதேவன் அமர்ந்திருக்கிறார். இவை அனைத்துமே அத்தி மரத்தால் ஆனவை என்பது குறிப்பிடத்தக்கது.